வெளிநாட்டுக்காரன் நிலாவுல கால் வச்ச அதே நேரத்துல ஒரு ஆயா நிலாவுல கால் நீட்டி உட்கார்ந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்துதான் எங்களுக்கு சோறே ஊட்டினாங்க. அமெரிக்காக்காரன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச அதே நேரத்துல நாங்க நோட் புக்குள்ள மயில் ரெக்கைய வச்சு அது குட்டி போடுமான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம் ஐயா. மழை வரலன்னா அதுக்கு காரணம் மரம் வளர்க்காததான்னு அரசாங்கம் எவ்வளவு சொன்னாலும் நாங்க புரிஞ்சுக்க மாட்டோம். கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வானத்தையே அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருப்போம். வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம், ஆனா எங்க நாட்டுல உள்ள ஜாதிகளை எண்ணவே முடியாதியா. ஜாதியே வேண்டாம்னு அரசாங்கம் சொல்லுது, ஆனா ஜாதி சான்றிதழ் கொண்டு வான்னு பள்ளிக்கூடங்கள்லாம் சொல்லுது. இதையெல்லாம் உங்க மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க? எங்க மக்கள் பாவம் சார். பிஎம்பி அப்படின்னா புவர் மெமரி பீப்புள். எதையும் சீக்கிரம் மறந்துடுவாங்க. குஜராத்ல பூகம்பம்னா அதுக்காக வருத்தப்படுவாங்க. ஆனா கும்பகோணத்துல ஒரு மாட்டுக்கு ரெட்டை தலையோட கண்ணுக்குட்டி பிறந்ததுன்னா அதை மறந்துட்டு இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. கேஸ் விலை உயர்ந்துச்சுன்னா பெண்கள்லாம் போராட்டம் நடத்தலாம்னு முடிவெடுப்பாங்க. ஆனா சினேகா மாடல் சேலைன்னு ஒண்ணு வந்திருக்குன்னு டிவியில விளம்பரம் பார்த்துட்டா போதும், உடனே அதை மறந்துட்டு இதை வாங்க ஓடிடுவாங்க. உன்னி கிருஷ்ணனுக்கு விருது கிடைச்சதுன்னா சந்தோஷப்படுவோம், ஆனா ரம்யா கிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுவோம். இப்படிப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்ததுன்னா அதை எப்படியாவது எதிர்க்கட்சிகள் முடக்கிடும். இதே ஆளுங்கட்சி நாளைக்கு எதிர்க்கட்சி ஆனா அதுவும் அப்படிதான் சார் நடந்துக்கும். இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு அப்பாவி பொதுமக்கள் சென்னை டிராபிக் மாதிரி முழிப்புதுகிறாங்க ஐயா.